ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோ தமிழ். நான் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேலையாக அயப்பாக்கம் போயிருந்தேன். அப்போ என் சன்னை விளையாட வைக்கலான்ட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்தது. உள்ளே போய் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா பார்க்கில் லைப்ரரி வச்சு நான் இந்த டைம் தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்க்கில் லைப்ரரி இருந்து நான் பார்த்ததில்லை. ஏன்னா விளையாட வர்றது முக்கால்வாசி பசங்க தான். அந்த பசங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு புக்ஸு இருந்ததுன்னா அதுங்களுக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் மனசில் நல்லா பதியும். லைப்ரரின்னு ஒன்று இருக்குது, நம்ம போய் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 இயர்ஸ்லேருந்தே பசங்களை கூட்டிகிட்டு வரவங்க எல்லாமே சுற்றி காமிச்சாங்கன்னா அந்த பசங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என் பையன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விளையாட போகிறதோட லைப்ரரினா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தான். புக்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க லைப்ரரி, பார்க் எல்லாமே. பார்க்கில் கார்டன்லாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சில விளையாட்டுகளும் பே பண்ணி விளையாடுற மாதிரி விளையாட்டுகளும் வச்சுருக்காங்க. வாக்கிங் போகிறதுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸு, டைல்ஸ் போட்டு ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுலாம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கோ இல்லை பொருட்காட்சிக்கோ போனால் தான் கிடைக்கும். ஒரு 4-5 ஐட்டம்ஸ் விளையாடுற மாதிரி, பே பண்ணி விளையாடுற மாதிரி, பலூன் விளையாட்டு, ராட்டினம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. தண்ணியில் போட்டிங் போகிறது, அப்புறம் நம்ம தமிழரோட ஸ்டாச்சு சிலம்பாட்டம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே உள்ளே ஒரு பென் வச்சுருந்தாங்க. நல்ல இங்க் பென் இதில் அமைச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப லைட்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது. கலர் லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. அதில் ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்தது. இது அயப்பாக்கம் பார்க்கு. புத்தர் ஸ்டாச்சு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாமே வச்சுருக்காங்க. காளை மாடு அடக்குதல் அந்த சிலையும் வச்சுருக்காங்க. நாங்கள் நைட்டு போயிட்டோம். கொஞ்சம் வெளிச்சத்தில் போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் அப்படியே சுற்றி வரும்போது அங்கே இருக்கவங்கெல்லாம் ரெகுலராக வரவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. புத்தர் ஸ்டாச்சுக்கிட்டலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அது நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி பெரிய செஸ் போர்டு டைல்ஸ்லேயே அமைச்சிருந்தாங்க. டைல்ஸாக மார்பிளாக தெரியல, அதில் அமைச்சிருந்தாங்க. நிறைய மேபி நம்ம ஒரு 2-3 பசங்களை கூப்பிட்டு போனால் நல்லா விளையாட நல்லா ஜாலியாக இருக்கும். இவன் தனியாகவே விளையாடிட்டு இருந்தான். மோஸ்ட்லி இந்த ரெசார்ட்டில் அந்த மாதிரி கேம்ஸில் தான் இதெல்லாம் வைப்பாங்க. பார்க்லேயே பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் இதுவும் தனியாக இருக்குது. குழந்தைங்க ஸ்கேட்டிங் போகிற மாதிரி இடமும் இருக்குது. நிறைய இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இருட்டில் போனதுனால எங்களுக்கு சரியாக தெரியல. அப்புறம் நம்ம சாய் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் போட்டிங் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணான். ரொம்ப நேரம் விளையாடிட்டு ஒரு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப நேரம் விளையாடிட்டு ஜாலியாக வெளியில் வந்தான். பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு பார்க்கில் பார்க்கை பார்த்தா மாதிரியும் ஆச்சு, புக்ஸ் படித்தா மாதிரியும் ஆச்சு, விளையாண்டா மாதிரியும் ஆச்சு, நின்று கடைசியாக ஃபோட்டோ ஷூட் லைட்ஸோடு பண்ண மாதிரியும் ஆச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.